அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹியூமேஸ் அப்படின்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய ஹார்மோஸ் நீரிணைய உலக பொருளாதாரத்தின் இதய துடைப்பு அப்படின்னே அழைக்கலாங்க. இந்த ஹார்மோஸ் நீரின உலகத்தின் இதயம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த விஷயம் இந்தியா டு அமெரிக்காவை ஆடிப்போக வைத்த ஈரானினுடைய செயல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உலக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் ஹார்மோஸ் நீரிணைய உலக பொருளாதாரத்தினுடைய இதய துடைப்பு அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஏன்னா 33 கிலோமீட்டர் அகலம் கொண்டு இருக்கக்கூடிய நீரிணை வழியாக செல்லும் போக்குவரத்து ஒரு நாள் நிறுத்தப்பட்டாலும் கூட உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்து இது உலக நாடுகளினுடைய பொருளாதாரத்தையே முடக்கக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறது. ஈரான் இந்த நீரிணையை மூடிவிட்டதாக அறிவித்திருக்காங்க. இது உலக அளவில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறதுங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலுக்கு பிறகு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த வழியாக எந்த கப்பல்களும் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு எச்சரித்திருக்காங்க. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த பாதை வழியாக செல்லும் வணிக கப்பல்களின் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்று போய்விட்டது. காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த கடல் பகுதிக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பையும் ரத்து செய்திருக்காங்க. உலகத்தில் நுகரப்படும் கச்சா எண்ணெய் பொருட்களில் சுமார் 20% முதல் 30% வரை ஹார்மோஸ் நீரிணை என்ற ஒரு குறுகிய பாதை வழியாகவே செல்லுது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் தங்களுடைய எண்ணெயை உலக நாடுகளுக்கு அனுப்ப இந்த பாதையையே நம்பி இருக்கிறாங்க. இது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிறது. இதன் குறுகிய பகுதி சுமார் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்டிருக்கிறது. இதுல கப்பல்கள் செல்வதற்கான பாதைகள் இன்னும் குறுகலானவை அப்படின்னே சொல்லலாம். இந்த பாதையின் வடக்கு கரை முழுவதும் ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து ஒரு நாள் நிறுத்தப்பட்டாலும் கூட உலக சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை தாறுமாறாக உயர்வை ஏற்படுத்தும். இது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கும் வல்லமையை கொண்டிருக்கிறது. ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையில, அதிலும் குறிப்பா அமெரிக்கா பதற்றம் ஏற்படும் போதெல்லாம் ஹார்மோஸ் நீரிணையை மூடிவிடுவோம் அப்படின்னு ஈரான் எச்சரிப்பது வழக்கம். இதனால இது உலகின் மிகவும் பதற்றமான மற்றும் தற்காப்பு ரீதியான முக்கியமான பகுதியாகவே கருதப்படுது. ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது வெறும் கடல் பாதை மட்டும் கிடையாது. அது உலக நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பு தீர்மானிக்கும் ஒரு முக்கிய கருவியாகவும் இருக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் இதன் கட்டுப்பாடு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச சட்டப்படி ஹார்மோஸ் நீரிணை ஒரு சர்வதேச நீர்வழி பாதை. இது எந்த ஒரு தனி நாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. கப்பல்கள் தடையின்றி செல்ல அனைத்து நாடுகளுக்கும் உரிமையும் இருக்கிறது. ஆனால் இந்த பாதையின் ஒரு பகுதி ஈரானின் கடல் எல்லைக்குள்ளும் மறுபகுதி ஓமன் நாட்டின் எல்லைக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் கப்பல்கள் செல்லக்கூடிய ஆழமான பாதைகள் ஈரானுக்கு மிக அருகில் இருக்கிறது. இதுதான் நிலைமையை தற்போது கடுமையான சிக்கலுக்கு உள்ளாக்கியும் இருக்கிறது. ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் கடற்படை மூலமா இந்த பாதையை எளிதில் கண்காணிக்கும் மற்றும் தடுக்கும் நிலையில தான் நிலைமை இருக்கிறது. ஈரான் இந்த பாதையை மூடுவதாக அறிவித்தவுடன் உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 5% மேல் உயர்ந்திருக்கிறது. இந்த பாதை நீண்ட காலம் மூடப்பட்டா அது உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாட்டை உருவாக்கலாம். ஈரான் இந்த பாதையை முழுமையாக தனது சொந்த உடைமை என்று சொல்ல முடியாது என்றாலும் தனது இராணுவ பலத்தால் இந்த பாதையை செயல்பாட்டு ரீதியாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. இது உலகின் பல நாடுகளை பாதித்தாலும் இந்தியாவை தான் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க.
அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஈரானினுடைய புதிய உச்சபட்ச தலைவராக அயதுல்லா அலி கமேனியினுடைய மகன் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக அயதுல்லா அலி கமேனியின் மகன் முஸ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கூட்டு தாக்குதலை தொடர்ந்து அந்நாடு அண்டை நாடுகளான விளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வந்துட்டு ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் 5வது நாளாக இன்றும் நீடித்து தாங்க வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு இராணுவத்தினுடைய சரமாரி தாக்குதலுக்கு அந்த நாட்டின் உச்சபட்ச தலைவர் கமேனி, பாதுகாப்புத்துறை மந்திரி அஜீஸ் நசீதா, ஈரான் புரட்சிகர இராணுவ படை தளபதிகள் முகமது பக்பூர், சையது மஜித் மௌசவி, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி ஷம்கானி உள்ளிட்ட 13 உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் கூண்டோடு படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ட்ரம்புடைய கூற்றுப்படி கமேனியை கொன்றுவிட்டாலும் ஈரான் மீதான தாக்குதல் இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடரும் அப்படின்னு அமெரிக்கா அறிவித்திருந்தது. ஈரானின் இடைக்கால ஆட்சியாளராக அயதுல்லா அலிரேசா அரபி நியமிக்கப்பட்டிருந்தார். ஈரானின் அரசியலமைப்பு சட்டத்தின் புதிய தலைவர் தேர்வு செய்யும் வரைக்கும் இவரது தலைமையிலான கவுன்சில் நாட்டை வழிநடத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அயதுல்லா கமேனியின் மகன் முஸ்தபா ஈரான் புதிய உச்சபட்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஈரான் நாட்டின் ஊடகங்கள் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. 56 வயதான மொஸ்தபா ஈரானை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் அலி கமேனியின் 2வது மகன் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாகவே கமேனியின் வாரிசாக இவர் கருதப்பட்டு வந்த சூழல்ல அவரது நியமனம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய இந்த மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் நம் நாட்டின் மீது நட்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக ஈரானும் இருக்குங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரான் மீது போர தொடங்கியதோடு ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொன்றிருக்காங்க. இது பற்றி நம் நாடு இன்னும் கண்டிக்கல. இதனால போர் நடவடிக்கையின் போது நடுநிலையை வகித்து வரக்கூடிய நம் நாடு இந்த முறை இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் சாய்ந்ததா, ஈரானை கைவிட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் போர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில முதல் நாள் போரிலேயே ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். தலைநகர் டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அவரது மாளிகையில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய போது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்ல கொல்லப்பட்டிருந்தாங்க. இதனால கோபமான ஈரான் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் மட்டும் இல்லாம அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையின் இராணுவ முகாம், விமானப்படை தளம், கடற்படை தளத்தை தாக்கி வந்துட்டு இருக்கு. கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், ஈராக் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பாதுகாப்பு படை தளங்களையும் குறிவைத்து ஈரான் தாக்கி வந்துட்டு இருக்காங்க. பொதுவாக இரு நாடுகளிடையேயான போர் அப்படின்னா நம் நாடு எப்போதுமே நடுநிலைமை தான் வகிக்கும். எந்த சார்பு நிலையையும் எடுக்காது. அனைத்து நாடுகளையும் அரவணைக்கும் வகையில தான் நம் நாடு இந்த முடிவை காலமாக எடுத்து வந்துட்டு இருக்கு. ஆனா தற்போது ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய பொருளை நம் நாடு சார்பு நிலை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பா இஸ்ரேலும் ஈரானும் நம்மளுடைய நட்பு நாடுகள் தான். டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானது முதல் அமெரிக்கா நம்மை சீண்டி வந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல ஈரானை கைவிட்டுட்டு இன்னொரு நட்பு நாடான இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்கா தொடங்கிய போருக்கு மத்திய அரசு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் செயல்பாடு உள்ளதா குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அதாவது ஈரானுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கு. அமெரிக்க பொருளாதார தடைகளை விதிக்கும் முன்பு ஈரானிடம் இருந்துதான் நாம கச்சா எண்ணெயை வாங்கினோம். அமெரிக்காவின் பொருளாதார தடையால தற்போது அதனை நாம கைவிட்டுட்டோம். அதே நேரத்துல ஈரானுடன் நல்ல உறவும் இருக்கிறது. ஈரான்ல செயல்பட்டு வரக்கூடிய சஹாபாத் துறைமுகத்தின் 2 முனையங்கள்ல ஒன்றை நம்மளுடைய நாடு தான் கையாண்டு வந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை புறக்கணித்து மும்பையில் இருந்து ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான், ஐரோப்பிய நாடுகளுக்கு வர்த்தகம் செய்ய இந்த சாபஹர் துறைமுகம் முக்கிய பங்காற்றி இருக்கிறது. இதனால் இந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பணியையும் நம் நாடு மேற்கொண்டிருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கு முன்னுரிமை வழங்கிய ஈரானை நம் நாடு கைவிட்டுள்ளதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய
நாடுகள் சேர்ந்து நடத்திய தாக்குதலையும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கும் பிரதமர் மோடி இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அமெரிக்கா இஸ்ரேலையும் கண்டிக்கல. வெறுமனே பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும், சண்டையை நிறுத்த வேண்டும் என்று மட்டும் நம் நாடு சொல்லி இருக்காங்க. இதனால காலம் காலமாக நட்புடன் இருந்த ஈரானை நம் நாடு கைவிட்டுள்ளதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த போதும் நம் நாடு நடுநிலைமை வகித்திருந்தது. ரஷ்யா நம்மளுடைய நெருங்கிய நட்பு நாடாக இருந்தாலும் போருக்கு ஆதரவு தெரிவிக்கல. ரஷ்யாவிடம் இருந்து நம் நாடு விலகியே இருந்தாங்க. இது போருக்கான காலம் இல்லை, பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் வலியுறுத்தினார். மேலும் யாருக்கு ஆதரவும் இல்லை, இந்தியா நடுநிலைமை வகிப்பதாக மத்திய அரசு வெளிப்படையாகவே அறிவித்து மறந்தது.